நல்லவர்கள் மனதில் நம்பிக்கை செத்து போனால் அன்னைக்கு உலகம் அழிஞ்சிடும். அதனால நம்பிக்கையை சாகவே விடக்கூடாது. அந்த பஸ்ஸில் நசுங்கி அந்த பொண்ணு வீட்டுக்கு அவதான் காஃபி போடணும். அவரும் பஸ்ஸில் நசுங்கி வர்றார். ஆனால் அவர் சேர்ல உட்காந்துக்க முடியும். பெண்கள் போய் வெளியில வேலை பண்ணலாம், ஆனால் ஆண்கள் வீட்டில் வேலை பண்ணக்கூடாது. இது எப்படி சார் நியாயம்? இது எய்ட்ஸ் ஆப்பிரிக்காவில் பரவாமல் இருந்ததுக்கு நம்ம ஊர் மருந்து தான் காரணம். அது எவ்வளோ பேருக்கு தெரியும்? இந்த காப்புரிமை எனக்கு சொந்தங்கிறத காரணம் காட்டி இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் நம்ம வியாதியே குணப்படுத்திக்க முடியாத பெரிய சுவர்களை கிளப்பிடும். அவங்க தான் கடைசி கோர்ட். அதனால அவங்க தவறே செய்யலைங்கிறதுனால அவங்க கடைசி கோர்ட் இல்லை, அவங்க கடைசி கோர்ட்டு. அதனால அதுதான் லா ஆஃப் த லேண்ட். பணக்காரங்க மட்டும்தான் வாழலாங்கிற நிலைமை அது எப்படி எந்த விதத்துலையும் நியாயமா இல்லை. நீங்கள் நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறீங்க. அப்போது அதில் நிறைய அது தொடர்பான நிறைய கேசஸ் வந்திருக்கும். நீங்கள் தலைமை தாங்கிய சில மறக்க முடியாத வழக்குகள் அப்படின்னு என்ன சொல்வீங்க? அதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணியிருப்பீங்க, கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அது மாதிரில ஏதாவது ஒரு 2 பெண்கள் ஒரு எஜுகேஷ்னல் சொசைட்டி, கல்வி, அதில் நாங்கள் அங்கத்தினர்கள் ஆகணும்னு சொல்லி அப்ளிகேஷன் போடுறாங்க. அது அந்த சொசைட்டியை நிர்வாகம் பண்ணுறது ஒரு அறக்கட்டளை. மாயவரத்தில் இருக்கிற அன்பநாதபுரம் வகையரா சேரிட்டிஸ்னு. அது அதை நிர்வாகம் பண்ணுறது நம்மளுடைய தமிழ்நாட்டு சட்டப்படி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தான். அதனால இந்த அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கி எது யாருக்கு தகுதி இருக்குது, யாருக்கு அந்த அந்த அங்கத்தினராக ஆகலாங்கிறது இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தீர்மானம். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட தீர்மானம் இந்த 2 பெண்களுக்கு பாதகமாக போச்சு. அவங்க அதை எதிர்த்து சீராய்வு மனு ஒன்று கொடுத்தாங்க ஹைகோர்ட்டில். அது என் முன்னாடி அவர் என்ன சொன்னார், அந்த 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 அட்வர்டைஸ்மெண்ட்டில், நீங்கள் அப்ளிகேஷன் கேட்குற அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஃபீமேல் டிசெண்டன்ட்ஸ் அப்படின்னு அவர் என்ன சொன்னார், ஃபீமேல் டிசெண்டன்ட்ஸ்னு அப்படின்னு வந்தாக்கா பெண்கள்னு அவசியம் இல்லை, பெண் வழியாக பிறந்தவர்கள்னு, பெண் வழியாக தானே யாருமே பிறக்க முடியும். அந்த மாதிரி அவருடைய காரணம் எனக்கு அது சரின்னு படலை. ஃபீமேல் டிசெண்டன்ட்ஸ்ன்னு சொன்னால் பெண்களாக தான் இருக்கணும். முதல் முறையாக இது வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அந்த அறக்கட்டளை பெண்களை அங்கத்தினர்களாக சேர்க்கணுங்கிறது தான் எண்ணம். அதில் பெண் வழி சந்ததின்னு சொன்னாக்கா அப்போ காலமெல்லாம் ஆண்களே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை மாற்றினேன். அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த தீர்ப்பு நின்றுது. அது எனக்கு ரொம்ப நிறைவு கொடுத்தது. பிறகு இன்னொரு தீர்ப்பு, நான் தலைமை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 ஜட்ஜ் இருப்போம். அதில் ஒரு விபத்தில் அப்பா அம்மா 2 பேரும் இறந்துடுறாங்க. ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை மைனர். அந்த மைனர் கேஸ் போட முடியாது. மைனர் சார்பில் தாத்தா போடுற கேஸ். இது காம்பன்சேஷன் கேட்டு இழப்பீடு. அப்போ அந்த தீர்ப்பாயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தீர்ப்பாயம் ஏதோ நாங்கள் ஒரு காலம் மாதிரி போட்டு இருக்கோம், அன்பு பாசத்தோட இழப்புக்கு அந்த மாதிரி வரிசை ஒவ்வொரு கேட்டகரி போட்டு இதுக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி அப்போது அவர் அப்பாவோட இறப்பினால் ஏற்பட்ட பண நஷ்டம், அதுக்கு அந்த அப்பா எந்த பணி செஞ்சிருந்தாரோ அதை வச்சு ஒரு கணக்கு போட்டு அந்த தீர்ப்பாயம் கொடுக்கும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மா வேலைக்குன்னு போகலை, அதனால ஏதோ ஒரு நாமினலாக ஏதோ ஒரு அளவு கொடுத்தா போகிறோம், தொகை கொடுத்தா போகிறோம்னு தீர்ப்பு. அதுக்கு மேலே இன்சூரன்ஸ் கம்பெனி தான் மேல்முறையீடு பண்ணி செஞ்சுது. இந்த இதில் என்னென்னா, எப்போதும் மேல்முறையீடு பண்ணுறவங்க மேல்முறையீடு சரியா இல்லையா அவ்வளோதான் அந்த கோர்ட்டு பார்க்கணும். ஆனால் இந்த மோட்டார் ஆக்சிடெண்ட், இந்த விபத்து இழப்பீடில் மட்டும் யார் மேல்முறையீடு செய்தாலும்
அந்த இழப்பீடு சரியா ஜஸ்ட் அண்ட் ஃபேரா இருக்கான்னு பார்க்கலாம். அதனால இன்சூரன்ஸ் கம்பெனி செய்யற மேல்முறையீடுல கூட இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்க இழப்பீடு தொகையை கூட்டி கொடுக்கலாம். அது ஒரு இது ஸ்பெஷல் இதில் இருக்கும். அப்போ அந்த இதுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்த வக்கீல் சொன்னார், ஒரே ஒரு விபத்து தானே, அப்போ ஒரு காம்பன்சேஷன் தானே கொடுக்கணும். இந்த தீர்ப்பாயம் வந்து அப்பா செத்தத்துக்கு ஒரு காம்பன்சேஷன், அம்மா செத்தத்துக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துருக்கு. அது சரியில்லை. நாங்க சொன்னோம், அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் 2 விபத்து, அப்பாவையும் இழந்திருக்கு அம்மாவையும் இழந்திருக்கு, அதனால 2 காம்பன்சேஷன். அம்மா வந்து வெளியில போய் வேலையே பண்ணல, அதனால அவங்களுக்கு கொடுத்தது ரொம்ப அதிகம் அப்படின்னு வக்கீல் வாத விட்டார். அப்ப நாங்க கேட்டோம், சரி அம்மாவுக்கு என்ன வேலைன்னு கேட்டோம். அது நீங்க ரொம்ப அன்ஃபேரா கேட்குறீங்க, கோர்ட்டார் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், இல்லை நீங்க யோசிச்சு தான் சொல்லுங்களேன், அம்மாவுக்கு என்ன வேலை, அம்மாவோட இழப்புக்கு என்ன வேலை தகுன்னு யோசிச்சு. அப்போ என்னுடன் இருந்த நீதிபதி ஜஸ்டிஸ் சிவஞானம் அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு இன்னும் 7-8 மாசம்தான் இருக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு. இப்ப நான் இந்த விஷயத்த சொல்லணும். பெண்கள் வீட்டில் செய்யும் வேலைக்கு மதிப்பு, எக்கனாமிக் வேல்யூ கொடுக்கணும். அது கொடுக்கல என்ன பண்றாங்க உங்க வீட்டில், அவங்க சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு தானே பதில் சொல்லுவோம். அவங்க சும்மாவா இருக்காங்க, அவங்க சும்மா இல்லையே, அந்த வேலைக்கு என்ன மதிப்பு அப்படின்னு அந்த தீர்ப்புல நாங்க சொன்னோம். நான் அப்ப சொன்னேன், சுப்ரீம் கோர்ட் வந்து இது ஆர்கியூ பண்ணாத பாயிண்ட், இது ஹைகோர்ட்டா ஏதோ தனியாவர்த்தனம் வாசிச்சிருக்குன்னு சொன்னாலும் சொல்லலாம், ஆனா இதை நான் சொல்ல போறேன் நம்ம. ஆனா அதிர்ஷ்டவசமா சுப்ரீம் கோர்ட்டும் இதை ஏற்றுக்கொண்டது. இன்னி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஹோம் மேக்கரோட ஒர்க்குக்கு எக்கனாமிக் வேல்யூ கொடுக்கணுங்கிறது திரும்ப திரும்ப சொல்றது. இது ரொம்ப அது அந்த லேண்ட்ஸ்கேப்பையே மாற்றின தீர்ப்பு இது. ஏன்னா அது வரைக்கும் இந்தியாவில் யாரும் அந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தது கிடையாது. நான் ஒரு தடவை கொரியாவுக்கு ஒரு பெண் நீதிபதிகள் கான்ஃபரன்ஸுக்கு போனேன். அப்போ ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து வந்த ஜட்ஜஸ் சொன்னாங்க, நாங்களும் காமன்வெல்த் கண்ட்ரிஸ், அதனால உங்களை மாதிரி தான் உங்கள் தீர்ப்பை நாங்கள் எங்கள் ஊர்லேயும் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி நாம் செய்யும் வேலை, நாம் செய்யும் பணி, அதுக்கு நம்ம பணம் கேட்டு வாங்க மாட்டோமா இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு பண வேல்யூ கொடுக்கணும். அந்த தீர்ப்பு எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவை கொடுத்தது. இந்த காப்புரிமை சம்பந்தப்பட்ட தீர்ப்பு, அதில் வந்து தான் எனக்கு தெரிஞ்சது, நம்ம இந்த காப்புரிமை எனக்கு சொந்தங்கிறத காரணம் காட்டி இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து நம்ம வியாதியே குணப்படுத்திக்க முடியாத பெரிய சுவர்களை கிளப்பிடும். நான் ஒரு அறிவுசார் சொத்துரிமை மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் இருந்தபோது ஒரு கேன்சர் மருந்துக்கு 1 மாசத்துக்கு 1,80,000. அந்த 1,80,000 கொடுக்கணும். நம்ம வந்து கம்பல்சரி லைட்ஸ், கட்டாய உரிமம் கேட்கலாம், அது நம்ம சட்டத்தில் வழி இருக்கு. ஸோ ஒரு இந்திய கம்பெனி வந்து கட்டாய உரிமம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னது, அந்த வெளிநாட்டு கம்பெனி கொடுக்க மாட்டேன். அதை எதிர்த்து இங்கே கண்ட்ரோலர் ஆஃப் பேட்டன்ட்ஸ் கிட்ட ஒரு இது, அவர் கண்ட்ரோலர் ஆஃப் பேட்டன்ட் அவர் ரொம்ப கிளியராக இது கட்டாய உரிமம் கொடுத்து தான் ஆகணும்னு தீர்ப்பு கொடுத்தார். அதுக்கு மேலே எங்ககிட்ட வந்தது. இந்த இந்திய கம்பெனியே ஒரு மாதத்துக்கு 8,000 ரூபாய்க்கு நான் அந்த மருந்து எங்களால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. 1,80,000 எங்கே, 8,000 எங்கே? 8,000மே நம் மக்களுக்கு முடியாது. மாதம் 8,000னாக்க எவ்வளவு நாள் இந்த கேன்சர்லாம் உடனடியாக நம்ம தீர்க்கிற வியாதி இல்லையே. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் சொல்கிற விலை வந்து இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பணக்காரங்க இருங்க, அவங்களுக்கு இந்த வியாதி வரவாண்டாம், அவங்க வியாதி வந்தால் தான் பிழைக்க முடியும் போல இருக்கே. எனக்கு வந்தால் கூட எனக்கு 1,80,000 மாதம் என்னால் கொடுக்க முடியாதுன்னு அவரும் திருப்பி நீங்கள் அன்ஃபேராக இருக்கீங்கன்னு. பட் அந்த தீர்ப்பும் எனக்கு ரொம்ப மனநிறைவை கொடுத்தது. ஏன்னா இந்த காப்புரிமைங்கிறது ஒரு பெரிய வரம் தான். ஏன்னா எவ்வளவோ மூளை இதை பண்ணி அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடித்த மருந்து வியாதியை தீர்க்கல, நம்ம ஆரோக்கியத்துக்கு அடிக்கோலன்னாக்கா அப்புறம் அது அவங்க கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம்? பணக்காரங்க மட்டும்தான் வாழலாங்கிற நிலைமை வந்து
அது எப்படி எந்த விதத்துலையும் நியாயமா இல்லை. இந்த தீர்ப்பும் எனக்கு ரொம்ப மனநிறைவை கொடுத்தது. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு. ஸோ ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு ஒரு எக்கனாமிக்கல் வேல்யூ நீங்கள் கொடுத்தது தீர்ப்பு வந்து உளமாறவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. லா ஃபீல்டில் இருக்கிற சட்ட தொழில் உள்ள பெண்கள் வழக்கறிஞர்களுக்கு அவங்க நிறைய சவால்களை சந்திப்பாங்க. ஏன்னா நீங்களும் ஒரு வழக்கறிஞராக இருந்து பெண் நீதிபதியாக ஆயிருக்கீங்க. சில குறிப்பிடத்தகுந்த ஒவ்வொரு தொழிலையுமே பெண்களுக்கு சில சவால்கள் இருக்கும். வழக்கறிஞராக பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன? வழக்கறிஞராக இப்போ நான் முதலியே சொன்னேன், நான் என் கணவருடைய அலுவலகத்தில் சேர்ந்தேன். அது எனக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா எங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியா இல்லை, நான் வந்து ஆஃபீஸுக்கு வரலன்னு என் கணவருக்கு தெரியுமே. ஏன்னா அது அவரோட குழந்தையும் தானே. அது அந்த மாதிரி இல்லை, வேறு ஆஃபீஸ்க்கு போகணும். ஏன் நீ நேற்று வரல, ஏன் இந்த கேஸை நான் உங்ககிட்ட கொடுத்துருந்தேன்னு நீ எதை பார்க்கல, அந்த மாதிரி கேட்கலாம். அப்புறம் ரொம்ப லேட்டாக இல்லை, இரவு நேரம் வரைக்கும் பணிபுரியறதுங்கிறது சில சமயத்தில் முடியாமல் போகலாம். ஏன்னா இன்னும் நம்ம நாட்டில் ஆண்களும் வீட்டு வேலையை சேர்ந்து பகிர்ந்துக்கணுங்கிற இது வரல, அந்த பழக்கம் நமக்கு வரல. பெண்கள் போய் வெளியில் வேலை பண்ணலாம், ஆனால் ஆண்கள் வீட்டில் வேலை பண்ணக்கூடாது. இது எப்படி சார் நியாயம் இது? ஆனால் அது வரலை. அதனால் அந்த பஸ்ஸில் நசுங்கி அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து அவ தான் காஃபி போடணும், அவரும் பஸ்ஸில் நசுங்கி வர, ஆனால் அவர் சேரில் உட்காந்துக்க முடியும். இதுதான் நம்ம நடைமுறை. அதனால அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு. அப்புறம் பிள்ளை பேருங்கிறது நாங்கள் எவ்வளோ சமத்துவம் பேசினாலும் பெண்களுக்கு தான் அது. அந்த சமயம் ஒரு பெரிய கேப் வரும். இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் கேப் வந்தால் அது கொஞ்சம் அந்த ஏணியில் இறங்குற மாதிரி ஆகும். அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சிக்கல்கள், ப்ராக்டிக்கல் இது. ஆனால் நாங்களும் எல்லா இடத்துக்கும் வருவோம், நாங்களும் எல்லா பணியும் நாங்கள் சிறப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் சமூகம் அதுக்கு வந்து எங்களை இதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஈக்குவல் பிளேயிங் கிரவுண்ட் அதை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பு, அதில் வந்து அந்த பெண் வந்து சட்டக்கல்லூரியில் படிக்கிறான். அப்போது செகண்ட் இயர் படிக்கும்போது கல்யாணம் ஆன பெண் ப்ரெக்னென்ட் ஆகிடும். டாக்டர் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுங்கிறார். அதனால் காலேஜ் அட்டென்ட் பண்ண முடியல. ஸோ அட்டெண்டன்ஸ் இல்லை. அந்த அட்டெண்டன்ஸை கண்டோன் பண்ண கேட்டாக்கா யூனிவர்சிட்டியில் வந்து எங்கள் ரெகுலேஷன்ஸில் இதை கண்டோன் பண்ண முடியாதுங்கிற. நல்ல ஸ்டூடெண்ட். ஸோ எங்கள் முன்னாடி ரிட் மனு வந்தது. அப்போ நாங்கள் சொன்னோம், அந்த மாதிரி இது வந்து நியாயமான கோரிக்கை தான், இதை நம்ம அழிச்சு தான் ஆனோம், அந்த கண்டோன் பண்ணி தான் ஆனோம் அந்த டிலேயை, அந்த லீவை அப்படின்னு. இன்னொரு ஜட்ஜு வேற மாதிரி நினைச்சார். அவர் எங்கிட்ட கேட்டார், இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் கண்டோன் பண்ணால் அப்போது நான் ஜொரம்னு கூட சொல்லலாமே. அப்படி ஜொரத்துக்கெல்லாம் நான் கேட்கல. நாங்கள் கேட்டது ஒரு நியாயமான பெட் ரெஸ்ட்டு, டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறது, அதனால போக முடியல, அதனால அட்டெண்டன்ஸ் இல்லை. இதெல்லாம் நிதர்சனமான வித்தியாசங்கள், நிதர்சனமான டிஸ்கிரிமினேஷன். அதுக்கு வந்து இடம் அளித்தால் நாங்கள் பெண்கள் வந்து யாருக்கும் குறைவானவர்கள் இல்லைங்க நாங்கள் நிச்சயமாக நிரூபித்து கொண்டே தான் இருக்கோம், நிரூபித்துப்போம். நிச்சயமாக நிரூபிப்போம் மேடம். அதை நாங்களும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக நீங்கள் நீதிபதியாக ஒரு தொழில் இருந்தது. இப்போ அடுத்து நீங்கள் இறங்கியிருக்கிற களம் மிக அருமையான ஒரு பன்னாட்டுக்கான ஒரு களம், மொழிபெயர்ப்பு துறை. இந்த தொழிலை, இந்த பணியை எப்படி உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க? இதில் என்ன மாதிரியான சவால்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? இதை தொடர்ச்சியாக நம்ம கேட்கலாம். மொழிபெயர்ப்புக்குன்னு அந்த ஃபீல்டுக்கு ஏன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? நான் வந்து சட்டத்துறைக்கு வந்ததை பற்றி சொன்னேன்ல,
அதே மாதிரி தான் இதுவும். அந்த அந்த கட்டமரப்படுகு காத்து போன பக்கம் போகும்ல, அந்த மாதிரி. ஆனால் என்னை ஒரு நல்ல இடத்துக்கு தான் கூட்டின்னு போச்சு. என் கணவர் என்னை படின்னு சொன்னது எனக்கு நல்லதாக தான் அமைஞ்சுது. அதே மாதிரி ஒரு நாள் ஆர் சூடாமணி இறந்த பிறகு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அவங்க பாரதி, முனைவர் பாரதி கூட வந்திருக்காங்க. அவங்க நடத்தின ஃபங்க்ஷன் தான். அதில் நாகலிங்க மரம்ங்கிற சிறுகதை தொகுப்பு படித்தேன். என்னுடைய பழக்கம் என்னென்னா, ஒரு நல்ல நூலை படித்ததோ ஒரு நல்ல படத்தை பார்த்தாலோ எனக்கு உடனே அந்த என்னோட மகிழ்ச்சியை யாரோடையாவது பகிர்ந்துக்கணும். அதை சொல்லுவேன், அதை ஃபோன் பண்ணி இப்படி நடந்தது, இவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன். அது எனக்கு என்னோட பழக்கம். அப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னபோது அவங்க சொன்னாங்க, ஐயோ என்னால் தமிழ் படிக்க தெரியாது, நீ உனக்கு இருக்கிற இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்காதுன்னாங்க. அப்போது சும்மா ஒரு விளையாட்டுக்காக தான் நான் மொழிபெயர்க்க ஆரம்பித்தேன். எனக்கு மொழிபெயர்க்க முடியும்னு தெரியலை, அப்படின்னு தெரியல. அப்புறம் முழுக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 சிறுகதை பண்ணிட்டேன். அப்புறம் கேஎஸ் ஒரு நண்பர், அவர் மொழிபெயர்ப்பார், அவர் ஜெயகாந்தன் கதையெல்லாம் கூட மொழிபெயர்த்திருக்காரு. அவர்கிட்ட இதை பாருங்க, இது சரியா வந்திருக்கா பாருங்க. அவர் சரியா வந்திருக்கு, நீங்க இன்னும் மேற்கொண்டு நீங்க செய்யலாம் அப்படின்னு. ஸோ அப்புறம் திருப்பி ஒரு எதிர்பாராத விதமாக அவங்க மினி கிருஷ்ணனை ஏர்போர்ட்டில் சந்தித்தேன். மினி கிருஷ்ணனுங்கிறவங்க டிரான்ஸ்லேஷனில் அவருங்க தான் முதல்ல ஒரு பிராண்ட் லீடர்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க எவ்வளவோ ஆண்டுகளாக பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட ஏதோ பேசினா அவங்க நீங்கள் ஏதோ ஜட்ஜோ ஏதோ இல்லை அப்படின்னாங்க. ஆமாம், ரிட்டையர் ஆகிட்டேன் இப்போ. அப்புறம் நீங்கள் எடிட்டரோ ஏதோ இல்லைன்னு நான் கேட்டேன். ஆமாம். சரி, நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பார்ப்பீங்களான்னு கேட்டேன். டிரான்ஸ்லேஷன் தான் பார்ப்பேன். அப்போ நான் ஒன்று செஞ்சுருக்கேன், சூடாமணியோட கதை, நீங்கள் அதை பார்க்குறீங்களான்னு. சரி, சென்னை போனோன்னு, இது டெல்லி ஏர்போர்ட்டில் நடந்தது, சென்னை சென்றவுடன் நாம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே சந்தித்து அவங்களுக்கு நான் எழுதினது பிடிச்சி அப்படி தான் முதல் புத்தகம் சீயிங் இன் த டார்க், அது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸோட வெளியீடு, அது வந்தது. இப்போது கிட்டத்தட்ட 13 புத்தகமோ என்னவோ பண்ணியிருக்கேன். அதில் நிறைய தமிழ்நாடு புக் ட்ரஸ்ட் சேர்ந்து அவங்களோட முத்திரையும் எங்களோட புத்தகத்தில் இருக்கும். அது ரொம்ப எனக்கு பெருமை. நான் இன்ஃபேக்ட் நான் என்னுடைய பப்ளிஷர் ரத்னா புக் எனக்கு 4 புக்கோ புஸ்தகமோ என்னவோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்கள கேட்டேன், வேறு எந்த மாநிலத்துலையாவது இந்த டிஎன்பி புக் ட்ரஸ்ட் பண்ணுற வேலைக்கு இல்லைன்னு சொன்னார். நம்ம அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும். நாம் செய்யும் நல்லது நமக்கு தெரியறதே இல்லை. அது ரொம்ப நான் காப்புரிமையை பற்றி கூட சொன்னேன் இல்லை, அந்த சமயத்தில் எய்ட்ஸ் ஆப்பிரிக்காவில் பரவாமல் இருந்ததுக்கு நம்ம ஊர் மருந்து தான் காரணம். அது எவ்வளோ பேருக்கு தெரியும்? நம்ம நாட்டில் நடக்கிற ஊழல் கிழல் இதையே நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். நிறைய நல்லதும் நடக்குது. நம்ம மாநிலத்தில் முன்னோடியாக நடக்கிறது இந்த இவ்வளவு டிரான்ஸ்லேஷன், அதுவும் தமிழ் நிறையவே மொழிபெயர்த்து தமிழ்நாட்டு மக்கள் கலாச்சாரம் எல்லாம் வெளிநாட்டு மக்களுக்கு தெரியறது. பிற மொழிகள்லேருந்து நம் நாட்டுக்கு வருது. இதுலேருந்து எனக்கு முக்கியமாக என்ன தோணும்னா, நம்ம ஒரு மாதிரி வேறு தான். நானும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பெண்மணியும் ஒன்றா இருக்க முடியாது. நாங்கள் வேறு தான் எங்கள் அனுபவம். ஆனால் நாங்கள் ஒன்றும் கூட. நம் வித்தியாசங்களும் சரி, டிஃபரெண்ட் பட் ஆல்சோ சேம். அது நம்ம அந்த மொழிபெயர்க்கும் போது எனக்கு ரொம்பவே அது தெரியுது. நமக்குள்ள நம்ம எல்லாரும் ஒரு தாய் மக்கள்னு பாடுவோம் இல்லையா? நிஜமாவே அது உண்மைதான். ஒரு தாய் மக்கள் தான். நம்ம எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மொழி பேசினாலும், பணக்காரராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், படிக்காதவர்களாக இருந்தாலும், மெத்தப்படித்தவர்களாக இருந்தாலும், நாம் ஒன்று தாங்கிறது எனக்கு மொழிபெயர்க்கும் போது நிறைய தெரியுது. அதனால் அதுவும் இந்த கட்டுமரம் பாயமரம் மாதிரி வந்ததுங்கன்னு. ஆனால் அது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ஏன்னா நிறைய பேருக்கு
ஓய்வை பெற்றிருப்பேன், நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க இல்லை. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கவே இல்லை. இந்த லாக்டவுனில் போது கூட எனக்கு ஃபோன் பண்ணி வாட் ஆர் யூ டூயிங்னா ஐம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் வீட்டிலேருந்து வேலை பண்ணுறேன். அதனால் எனக்கு ரொம்ப நிறைவை கொடுக்குற விஷயம் இது. உவேசாவினுடைய கட்டுரைகளில் இருந்து என்ன கருத்துக்கள், அதாவது கருப்பொருட்கள் இன்று குறிப்பாக பொருத்தமானவையாக இருக்கும் என்று நினைக்கிறீங்க? ஊவேசா அவர் நான் முதல்ல ஊவேசா மொழிபெயர்க்கலாம்னு நினைச்ச போது ஒரு பயம் இருந்தது. நான் பெரிய தமிழ் தாத்தாவோட தமிழை நான் எப்படி தொடக்கூட முடியுமா அப்படின்னு பயமா இருந்தது. ஆனா அவர் ரொம்ப எளிமையான தமிழ், அதுல ஒரு சிரமமே இல்லை, அவ்வளவு அழகான தமிழ். அதுலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்னா, அன்று நாம் எப்படி இருந்தோம், அன்று எப்படி கலை வளர்க்கப்பட்டது, அப்புறம் பரம்பரை குணம். அதில் ஒரு கதை என்னால் மறக்கவே முடியாது. ஒரு ஒரு அறிஞர் புலவர், அவர் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு வரார். ஒரு வண்டி, கட்ட வண்டியில் வரார். அந்த வண்டிக்காரர்கிட்ட சொல்கிறார், என்னை ஊரில் கொண்டு விட்டு அதுக்கு ஏதோ அந்த காலத்தில் 3 ரூபா ஏதோ கொடுக்குறேன் ஏதோ சொல்கிறார். இவங்க வரும்போது, ஊருக்கு வரும்போது ரொம்ப இரவாயிடுறது. அவர் அந்த வண்டிக்காரரை இங்கேயே நைட்டு தங்கிட்டு காலையில் சாப்பிட்டு போகலாங்கிற. வரும்போது தூங்காமல் இருக்கணும். இப்போ நம்ம கூட காரில் போகும்போது கூட நைட்டு டிரைவ் பண்ணால் அந்த ஓட்டுநரோட பேசணும், இல்லாட்ட சடக்குன்னு தூங்கிடலாம். மாதிரி இவர் அந்த வண்டிக்காரரோட பேசிட்டே வர்றார். அப்போது அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு அளவற்ற செல்வம் கொடுத்து யார் தங்களோட குடும்பத்தை வளமாக வைத்த பெரியோர்களை பற்றி அவர் பேசிட்டு வர. திரும்பி மறுநாள் காலையில் சரி சாப்பிட்டு போகலாம், அந்த 3 ரூபான்னா வாங்கிக்க மாட்டேங்கிறார் அந்த வண்டிக்காரர். ஏன் 3 ரூபா தானே நம்ம பேசினோங்கிறார் இந்த புலவர். 3 ரூபா தான் பேசினோம், ஆனால் வேண்டாம், நான் ஊருக்கு போய் அப்படி ஏன்னு கேட்டால், உங்களுக்கு கொடுத்தாரே அந்த செல்வந்தரோட வழியில் பிறந்தவன் தான். எங்களுக்கு பல காரணங்கள்னால நாங்கள் இப்போ ஏழ்மையில் வந்துட்டோம். எங்கள் தாத்தா கொடுத்த பணத்துலேருந்து நான் ஒரு பங்கு திரும்பி வாங்கிக்கிற மாதிரி உங்ககிட்டேருந்து 3 ரூபா. இது நினச்சி பாருங்க, இது எப்பேற்பட்ட மக்களாக நம்ம இருந்திருக்கோம், இன்னமும் இருக்கோம் தான் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் அவர் சொல்கிற அது ஒரு பெரிய ஒரு ஆவண பெட்டகம் அவர் எழுதுறது. அவர் திரு பெருமாள் முருகன் கூட எழுதியிருக்கார் முன்னுரையில். எல்லாத்தையும் அவர் எழுதிடுவாராம் உவேசா, ஒன்றுத்தையும் மறக்க மாட்டார். அவருக்கு வந்த லெட்டர் ஒன்றுத்தையுமே அவர் தொலைக்கவே மாட்டாராம், எல்லாத்தையும் ஆவணப்படுத்திடுவாராம். அதனால் அவரோட கட்டுரை, அவருடைய பேச்சு, உரை எல்லாமே நிஜமாகவே ஒரு ஆர்கைவல் மெட்டீரியல், ஹிஸ்ட்ரி. அது ஒரு பெரிய அவர் நமக்கு சங்க தமிழ் அதெல்லாம் ஒரு பெரிய இதுவும் ஒரு பெரிய நமக்கு அளப்பரிய செல்வம். இதுவும் உவேசா கொடுத்தது. அது அதை மொழிபெயர்க்கும் போது தெரிந்தது. நன்றி மேடம். மீரானின் கதைகள் தோப்பில் முகமது மீரானின் கதை சொல்லல் திறமையை வெளிப்படுத்துகிறது. இந்த தொகுப்பு உங்களை ஈர்த்தது எது? இந்த கதைகளிலிருந்து வாசகர்கள் எதை எடுத்து செல்வார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரை நீங்க இந்த பொன்மாலை பொழுது முடிந்து நீங்க போகும்போது உங்களுக்கு நிச்சயமா தோணும், இந்த அம்மாவுக்கு எல்லாம் லொட்டு மாதிரி மேலே விழுந்திருக்கு எல்லா இதுவும். ஏன்னா ஹஸ்பண்டு லா படிங்கிறார், அப்புறம் இது இப்படி வருதா. ஆனால் அது ஒரு விதத்தில் உண்மைதான். ஏன்னா நான் ஒவ்வொன்றும் மொழிபெயர்த்தது என்னோட யாரோ ஒரு நண்பரோ சிநேகிதரோ. கோம்பை அன்வர் தான் என்கிட்ட சொன்னார், நீங்கள் மீரான் பண்ணலாமேன்னு. அவர் சொல்லி அது உடனே ஏதோ ஒரு காரணத்தினால என்னால் பண்ண முடியல, வேற ஏதோ ஒன்று மொழிபெயர்த்து கொண்டிருந்தேன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் நான் துவங்கி அவர் மீரான் சாரோட பேசின போது எனக்கு அப்போ தெரிஞ்சது அவர் நோய்வாய்ப்பட்டுட்டார். ஆனால் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். நான் 2 கதை மொழிபெயர்த்து அவருக்கு அனுப்பிச்சேன். அவர் நான் அனுப்பிச்சது சரியாக இருக்குன்னு தான் சொன்னார். எனக்கு அவரோட கதைகளில்
என்ன ரொம்ப ஒன்று நான் சொன்ன மாதிரி அவர், நான் பெண், அவர் ஆண், நான் நகரவாசி, அவர் நகரத்திலே வாழ்ந்தவர் இல்லை. நான் பிறந்ததுலேருந்து ஆங்கிலமும் தமிழும் படித்தவோ, அவருக்கு ஆங்கிலமே தெரியாது. கன்னியாகுமரியில் ஒரு மூலையில் இருந்தவர். அங்கேருந்து வெளியிலேயே அவரோட கதை வெளியிலேயே வராது. ஆனால் நிறைய எங்களுக்கும் அவரை நான் வந்து யூனிவர்சல் மேன்னு தான் சொல்லுவேன். அவர் உலகத்தையே அடைச்சிக்கிற மாதிரி தான் அவர் எழுதியிருக்கார் பிரமாதமாக. அப்புறம் இந்த சுற்றுப்புற சூழலை நம்ம எப்படி அழிச்சுட்டு வரோங்கிறத, அது ஒரு கதையில் ஒரு பெரிய மரம், அந்த மரத்தை இந்த ஹைவே போடுறதுக்காக வெட்டிடுவாங்க. அதை அவர் எழுதியிருப்பார். அது ஒரு யானை செத்து போய் படுத்தா மாதிரி இருக்கு. அதை நம்மளால் அதுலேருந்து வெளியிலேயே வர முடியாது. அற்புதமான எழுத்து அவருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு கதையில் அவளுக்கு, அந்த பெண்ணுக்கு நூறுநிசான்னு பேர். அந்த நூறுநிசாக்கு திருமணமே ஆகாது. அதனால் அவள் என்ன பண்ணுவா, ஒரு அரபிக் காப்பித்தான் வரா மாதிரியும், தனக்கும் அந்த அரபிக் காப்பித்தானுக்கும் காதல் மாதிரியும், எல்லாம் அவளுடைய மனசுல தான், ஒன்றுமே நிஜம் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கற்பனையே நிஜமாக போயிடுறது. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பரியாசம் பண்ணுவாங்க. நூறுநிசாக்கு அந்த காப்பித்தான் தான் நிஜம். அப்புறம் கடைசியில் நீ என்னை அழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மரத்துலேருந்து அவள் பறக்கிறாளுங்கிற மாதிரி வரும். அந்த பெண்ணுக்கு இருக்கிற ஏக்கத்தை அதை வெளிப்படையாக சொல்லாமல் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அது ரொம்ப நமக்கு அந்த முடியெல்லாம் நரைச்சி எலிவால் மாதிரி ஆயிடும். ஆனால் நூறுநிசா மனசில் அந்த காப்பித்தான கவரற பெண்மணியாக தான் தன்னை நினைச்சுவா. ரொம்ப நமக்கு உருக்கமாக இருக்கும். ரொம்ப நல்ல எழுத்தாளர். ரொம்ப எனக்கு அவருடைய எழுத்த மொழிபெயர்த்தது எனக்கு ரொம்ப இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு எழுத்தாளரையுமே நீங்கள் உள்ள உணர்ந்து அந்த கேரக்டராகவே மாறி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நீங்கள் சொல்லும் போதுலேருந்தே தெரியுது அந்த நூறுநிசாவுடைய கேரக்டரை நீங்கள் எவ்வளோ உள்ள ஆழமாக எடுத்துக்கிட்டீங்கிறது. ரொம்ப அருமையாக இருந்தது மேடம். இப்படி மொழிபெயர்க்கும் போது அசல் உரையுடைய ஒரு நம்பகத்தன்மை, இந்த ஒரிஜினாலிட்டியை இன்னொரு மொழிக்கு நம்ம கடத்தும் போது அந்த படைப்பை அணுகுவது குறித்து, இப்போ வேறு லாங்குவேஜ் மொத்தம் போது அங்கிருந்து அவங்க அணுகுவது எப்படி இருக்கும், இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு சவால்கள் இருக்கும், இதை எப்படி கையாளுறீங்க நீங்கள்? இப்போ கடைசியாக நான் மொழிபெயர்த்து வெளியில் வந்தது இமயம் அவள் எழுதிய இப்போது உயிரோடு இருக்கிறேன். ஐ எம் அலைவ் ஃபார் நவ். அந்த இப்போது உயிரோடு இருக்கிறேனுங்கிற கதை என்னன்னா, அதை கதை சொல்லி ஒரு 15 வயது பையன், அவருக்கு 2 சிறுநீரகமும் செயலற்று போயிடுறது. அதனால அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும், அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு, அதுக்கு என்ன அது எல்லாம் அதுதான் என்ன, அந்த சிறுநீரக செயலிழந்து போகிறதுங்க ஒரு கடுமையான வியாதி. அதனால என்ன, அந்த பையனுக்கும் சரி அவங்க அப்பா அம்மாவுக்கும் சரி என்ன தெரியும், இப்போது உயிரோடு இருக்கிறேன், இந்த நிமிஷம் நான் உயிரோடு இருக்கேன், அவ்வளோதான். அதில் அவர் இமயம் அந்த 15 வயது பையன் பார்க்காத ஒன்றையும் சொல்ல மாட்டார். அப்புறம் அந்த 15 வயது பையன் சொல்லாத ஒரு சொல்லாடல அவர் உபயோகிக்க மாட்டார். அந்த அப்பா அம்மா பேசிக்கும் போது அது வயதான அவங்க பேசுறது வரும். பட் இந்த பையன் பேசுறதுல ஒரு விதமாகவும் அந்த 15 வயது அந்த அளவிலேயே இருக்கும். அது ரொம்ப எனக்கு, நான் படிக்கும்போது எப்படி எழுத முடியும், அந்த கண்ட்ரோல் எப்படி இருக்கும்னு நினைச்சேன். அதனால நான் மொழிபெயர்க்கும் போது
நான் பாட்டு என்னோட இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வச்சுன்னு வெளுத்து விளாசக்கூடாது இல்லையா. நான் வந்து அந்த 15 வயசு பையனுக்கு என்ன இங்கிலீஷ் தெரியுமோ அவ்வளோதான் நான் எழுதணும். அந்த மாதிரி நம்ம நம்ம யாருடைய கதையை சொல்கிறோம், அந்த 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 பாத்திரம் எந்த எந்த இடத்துல இருக்கு, எந்த காலம், எல்லாத்தையும் பார்க்கணும். கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண் வந்து ஸ்டைல் இங்கிலீஷ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நான் யோசித்து பார்க்கணும். அண்ட் அந்த சில நேரத்தில் அந்த தமிழ் அதை நான் படித்து என் காதில் கேட்பேன். அப்புறம் நான் மொழிபெயர்த்துக்கிற இங்கிலீஷ் காதில் கேட்பேன். கொஞ்சமாவது அந்த தொனி, அந்த கேடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி இல்லைன்னா அந்த ஒரிஜினல் எழுத்தாளருக்கு செய்கிற துரோகம். அவர் அதே மாதிரி கொண்டுற முடியாது. ஏன்னா இங்கிலீஷ் வேற, ஆங்கிலத்தோடைய இலக்கணம் வேற, இலக்கியமும் வேற. இது ஒன்று மட்டும் ஒன்று உயர்வுன்னு நான் சொல்லலை. அதனால தமிழை நம்ம அப்படியே கொண்டுற முடியாது. தமிழோடைய இயல்பு சிலதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது நான் அமுத சுரபியில் கூட எழுதியிருந்தேன். இப்போ ராமு சோமுவை அடித்தான் அப்படின்னு இருக்கு வச்சுக்கோங்க. ராமு ஹிட் சோமு, சரியா போச்சு. தமிழ்ல சோமுவை ராமு அடித்தான்னாலும் பொருள் மாறாது. ஆனா நான் இங்கிலீஷ்ல சோமு ஹிட் ராமுன்னா கதையே மாறிடும். இடத்த மாற்றவே முடியாது இங்கிலீஷ்க்கு. அது இங்கிலீஷோட கிராமர். தமிழில் நான் அதை மாற்ற முடியும். அதனால தமிழில் சிலதெல்லாம் அந்த எங்கே அந்த ஒவ்வொரு சொற்களை வைக்கிறாங்கங்கிறத பொறுத்து அந்த 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 வாக்கியத்தோட கனம் இருக்கும். அதை நான் கவனமாக யோசிச்சு பண்ணணும். அது இப்போ மீரான் நான் சொன்ன மாதிரி அவர் கன்னியாகுமரி இஸ்லாமிய மதத்தவர், அவங்கள பற்றி தான் எழுதுவார், வேறையே அவர் போக மாட்டார். இமயம் வேற களம். அப்புறம் எஸ் ராமகிருஷ்ணன், அவரது வேற. அதனால ஒவ்வொரு எழுத்தாளர் அவர் எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார், அவர் என்ன மாதிரி தமிழ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தமிழ். எல்லாரும் ஒரே மாதிரி தமிழ் இல்லையே. வட்டார தமிழ்னு நம்ம சொல்கிறோம். சூடாமணியோட தமிழ் வேற மாதிரி இருக்கும். நான் அதெல்லாம் அதை பார்த்து தான் நான் என்னுடைய ஆங்கிலத்தை நான் மாடுலேட் பண்ணணும். உதாரணத்துக்கு அந்த நூறுநிசா கதை மொழிபெயர்க்கும் போது அந்த சொல்ல மொழிபெயர்க்கிற ஒரு சிரமம், அந்த உணர்ச்சியை மொழிபெயர்க்கிற அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி சூடாமணியோட ஒரு கதையில் ஒரு 2 பணக்கார பசங்க, அவங்களுக்கு போர் அடிக்கிறது, ரெயின்னு மழைன்னு லீவ் விட்டுட்டாங்க. அவங்க வீட்டில் வேலை பண்ணுற பெண்ணும் அவருக்கு ஜுரம். அதனால் தன் பையனை அனுப்பி 10 ரூபா வாங்கிட்டு சொல்லுவா மருந்து வாங்கிறதுக்கு. அந்த பையனை இந்த பசங்க அப்படி ஒரு டார்ச்சர் பண்ணும். என்னால் அதை படிக்கும்போது அழுது, மொழிபெயர்க்கும் போது அழுது, மொழிபெயர்க்கவே முடியாது. ஒரு பக்கம் பண்ணிட்டு போகிறோன்னு தோணும். அதனால இது எல்லாமே ஒரு விதமான சிரமம். அந்த துபாய்க்காரன் பொண்டாட்டின்னு ஒரு கதை இமயம் அவர்கள் எழுதினது. அதில் இந்த துபாய்க்காரனோட பெண்டாட்டி அவர் துபாயில் இருக்கார். அவர் துபாயிலேருந்து இன்னைக்கு வரேன்னு ஃபோன் வருது. இதுக்கு இடையில ஒரு 2-3 வருஷமாக அவர் வரல. இதுக்கு இடையில அவளுக்கும் இன்னும் ஒருத்தருக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டுடுறது. அதை அவள் நிறுத்திடுறா. ஆனாலும் அந்த ஃபோன் வந்ததும் அந்த சொயிட்டி அடிக்கிற எண்ணங்கள், நாம் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். அது ரொம்ப சிரமமாக இருந்தது. அது நம்ம கடைசி வரைக்கும் நிஜமாவே ஃபோன் வந்துதா, இவளுடைய குற்றம் ஒரு எண்ணத்தில் தானே ஃபோன் வந்தது, அது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி அதனால பலவித சிரமங்கள். ஒரு தடவை அவர் இமயம் கேட்டார், ஏம்மா நான் பட்ட கஷ்டத்தையே நீங்களும் படுவீங்களா? நானும் அது அப்படிதான். ஏன்னா நம்ம வெறும்னா புத்தகம் படிக்கிறச்சே நம்ம ஒரு 2 சென்டென்ஸை ஸ்கிப் பண்ணி போயிடலாம். ஏன்னா நமக்கு தெரியும் என்ன நடக்கும்னு.
பட் நான் மொழிபெயர்க்கிறப்போ நான் ஒரு ஒரு சொல்ல கூட நான் விட முடியாது. அதனால நானும் அங்கேயே நான் அந்த அந்த பெண்ணாகவே அந்த ஆணாகவே அந்த இடத்துக்கே நான் போய் இருந்தாதான் என்னால் மொழிபெயர்க்க முடியும். அதனால ஒவ்வொரு விதமான டிஃபிகல்ட்டி இருக்கு. நான் ஒரு தடவை ஒரு நேர்காணல்ல மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதுக்கு அந்த ஒரு பெண் வந்தாங்க. 3 ஜட்ஜஸ் நாங்கள் தான் இன்டர்வியூ பண்ணோம். அப்போ ஏதோ எல்லா கேள்வியும் அவர் சரியான. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். உங்களுக்கு என்ன சம்பளம் வரவும் தெரியும். நீங்கள் செலக்ட் ஆனாக்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன சம்பளம்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் கோர்ட்டுக்கு வாதாடுற வக்கீல் ஒரு பெரிய காரில் ஒரு 10 ஜூனியரோட வருவர். உங்களுக்கே தெரியும் அவர் வாங்குற ஃபீஸ் எத்தனை இருக்கும்னு. அப்போ உங்கள் மனசில் என்ன தோணும்? உங்களுக்கு கோபம் வருமானு கேட்டேன். எனக்கு இன்னும் அந்த பெண்ணோட ஃபேஸை மறந்து போச்சு. ஆனால் சொன்ன வார்த்தை எனக்கு மறக்கவே இல்லை. மேடம், எங்கள் அப்பா ஒரு போலீஸ்காரர். நாங்கள் 5 பெண்கள். எங்கள் 5 பேரையும் படிக்க வச்சிருக்கார். இன்னி வரைக்கும் அரசாங்கம் கொடுத்த சம்பளத்தை தவிர்த்து ₹1 தொட்டது கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம்? இதுக்கு கைத்தட்டணும் சார். அதனால ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடக்குது, ஒரு ஆர்கனைசேஷன் நடக்குதுன்னா 75% சரியாக தான் இருப்பாங்க. தப்பாக இருக்கிறது கொஞ்சம், அதுதான் ஹெட்லைன் ஆகும். டாக் பைட்ஸ் மேன், அது நியூஸ் இல்லை. மேன் பைட்ஸ் டாக் தான் நியூஸ் இல்லையா? அதனால அப்படிதான். நான் எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லலை. நீதித்துறைக்கு யார் வரும்? நம்ம தானே வரும். நமக்கு இருக்கிற அழுக்கும் கசண்டும் தானே அங்கேயும் போகும். நாம் தானே அரசியல் துறைக்கு வரோம். அரசியல் துறை தனியா எங்கேருந்தோ அவங்க கெட்டவங்களா இருக்கு இல்லையே. போலீஸ், எந்த துறையை எடுத்தா நாம் தான். ஆனால் நீதித்துறையில சரியா இல்லைன்னா நம்ம சரியா இல்லை. தனியா அவங்க மட்டும் சரியா இல்லைன்னு அவங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி இருக்கு. எக்ரி. அப்புறம் இன்னொன்று, நான் இது நம்புறேன் ஒரு நீதித்துறையை பற்றி. நாம் ஏற்றத்தாழ்வு உள்ள சமூகம். பணத்தால் மட்டும் இல்லை, பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இப்படி இருக்கு. அந்த கேப்பை குறைச்சிட்டே வரணும். அந்த டியூட்டி தான் மெயினாக நீதித்துறைக்குன்னு நான் நம்புறேன். அது சில சமயத்தில் நடக்கும், சில சமயத்தில் நடக்காது. நம்பிக்கை குறைஞ்சு போச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்போது இவ்வளவு கேஸ் எப்படி பதியும்? ஏதோ அங்கே நடக்கும்னு நினச்சி தானே இவ்வளவு கேஸ் ஃபைல் ஆகுது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு கோர்ட்டில் ஃபைலிங் ஜாஸ்தி, பேர்டன் ஜாஸ்தி அப்படின்னு எல்லாரும் முனகிறாங்களே. ஒருத்தருக்குமே நம்பிக்கை இல்லைன்னு ஏன் கேஸ் போடுறீங்க? போட வேண்டாமே, எல்லாரும் வீட்லேயே சரி பண்ணிடுங்களேன். இல்லையே, நான் தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் நிறைய நல்லவங்க இருக்காங்க. அந்த ஒரு டம்ளர் ஹாஃப் எம்டி ஹாஃப் ஃபுல். நம்ம ஃபுல்லையும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், கொஞ்ச நாள் எம்டியும் பார்க்கலாம். ஒன்றுத்தையே பார்த்து நம்ம மனம் உடைஞ்சு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நல்லவர்கள் மனதில் நம்பிக்கை செத்து போனால் அன்னைக்கு உலகம் அழிஞ்சிடும். அதனால நம்பிக்கையை சாகவே விடக்கூடாது. மேம், நீதித்துறையில் தலைமை நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்காக கொலிஜியம் அமைப்புன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்களே மேம். அது டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அமைப்பை புதுசாக ஒன்று கொண்டு வராங்க. பட் ஆனால் அந்த சட்ட அமல்மெண்ட்டவே கேன்சல் பண்ணிடுறாங்க உச்சநீதிமன்றம். இது வெளிப்படைத்தன்மைக்கானது. ஒரு ஜுடிஷரி வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் டிரான்ஸ்பரண்ட்டாக. ஆனால் அங்கே கூட ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத மாதிரி இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். உச்சபட்ச அதிகாரம் நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்தியாங்கிறது ஒரு ஜனநாயக நாடு. ஸோ ஜனநாயகங்கிறது அந்த உச்சநீதிமன்றத்தில் இல்லாமல் நாங்கள் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குற மாதிரி தோணுது. இது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பதில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இருந்த அமைப்பு சரியா இல்லை, அதில் ரொம்ப தவறாக இருந்ததுன்னு தான் இந்த கொலீஜியம் சிஸ்டம் வந்தது. ஜட்ஜஸ் கேஸ்ன்னு அது பெரிய சுப்ரீம் கோர்ட்டில் 2 கேஸ் இதுலேயும் எல்லாருக்கும் திருப்தி இருக்க முடியாது. ஏன் இவங்களை எடுக்கல, ஏன் அவங்கள எடுத்தாங்க? ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ இந்த ஐபிஎல்ல சூஸ் பண்ணதுக்கு என்ன சண்டை நடக்குது? அதனால அப்படிதான்
அதனால எல்லாத்துலேயும் நான் இப்போ சொன்னேன் பாருங்க, அந்த கொலீஜியம்ல இருக்கிறவங்கள நம்ம தான், நம்ம மக்கள் தான். நமக்கு சில இது இருக்கு இல்லையா, நமக்கு வந்து என்னுடைய ஊர்க்காரர், என் ஜாதிக்காரர், என்னுடைய மக்கள் அப்படின்னு அதெல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதுல நான் தவறே இல்லாத பர்ஃபெக்ட் சிஸ்டம் கொலீஜியம் நான் சொல்லலை. பட் அவர் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, கான்ஸ்டிடியூஷன் கூட நீங்க பர்ஃபெக்ட் கான்ஸ்டிடியூஷன் பண்ண முடியாது. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் இது பண்றது நம்ம தான். அதனால இட் இஸ் பேட் ஆர் குட் டிபெண்டிங் ஆன் அஸ். அதனால எந்த சிஸ்டமுக்குமே அதுதான், கொலீஜியம் சிஸ்டமே உங்களுக்கு திருப்தி உங்களுக்கு அளிக்கிற வகையிலையும் அது தேர்ந்தெடுக்கலாம் நீதிபதிகளை. உங்களுக்கு திருப்தி அடையாத வழியிலையும் இருக்கலாம். அது இப்போ இன்னொரு சிஸ்டம் வந்து அதில் தவறே இல்லாமல் இருக்கும்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? நாம் அமைக்கும் ஒவ்வொன்றும் அதில் கரும்புள்ளிகள் இருக்கதான் செய்யும். அதனால இது இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கொலீஜியம்லேருந்து மாறுறதா இல்லை. அவங்க அந்த சமயத்தில் வேற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்கலாமோ என்னவோ. பட் அவங்க 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 சுப்ரீம் கோர்ட்டை பற்றி ஒரு இது உண்டு. அவங்க இன்ஃபாலிபிள்னு தவறே இல்லைன்னு ஏன் நம்ம சொல்கிறோம்னா, அவங்க தான் கடைசி கோர்ட். அதனால அவங்க தவறே செய்யலைங்கிறதுனால அவங்க கடைசி கோர்ட் இல்லை. அவங்க கடைசி கோர்ட்டு, அதனால அதுதான் லா ஆஃப் த லேண்ட். அடுத்த இன்னொரு பெஞ்ச் வந்து இல்லை இதை மாத்துற வரைக்கும் அது சட்டமாக இருக்கும். அப்புறம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஒரு பெஞ்ச் வந்து அதை மாற்றி இல்லை கொலீஜியமே வேண்டாம் எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ்க்கே போயிடட்டோன்னு சொன்னாலும் சொல்லலாம். அப்போ அது லாவ் ஆகிடும். அப்போ உங்களை மாதிரி ஒருத்தர் வேற யாரோ ஒரு ஜட்ஜை கேள்வி கேட்பார், ஏன் சார் இந்த எக்ஸிக்யூட்டிவ் சரியாவே இல்லையா, முந்தி கொலீஜியம்கே போயிடலாமான்னு கேட்பேன். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை கேட்டேன், ஜஸ்டிஸ் ஜீவன் ரெட்டியை கேட்டேன், நீங்கள் தீர்ப்பு கொடுத்த பிறகு அது தவறுன்னு தோணித்துன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ அவர் சொன்னார், நான் தீர்ப்பு கொடுக்கும்போது சரியான காரணத்துக்காக நான் கொடுத்துருந்தேன். அதை மேல்முறையீட்டில் தப்புன்னு சொன்னால் கூட நான் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மேல்முறையீடுங்கிறது ஏன் இருக்கு? அவங்க மேல்முறையீட்டு நீதிபதிகள் மாற்றலாங்கிறதுனால தானே இருக்கு, 2 விதமாக சொல்லலாங்கிறதுனால தானே இருக்கு. ஆனால் என் மனசாட்சிக்கு நான் சரியா கொடுத்தேங்கிற திருப்தி தான் இருக்கும். அது எனக்கு இருந்தது. இட் வாஸ் எ மெயின் ஸ்ட்ரீம் தமிழ். அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. வட்டார வழக்கு எழுதுறாங்க பாருங்க, அப்புறம் வந்து இந்த சொலவடை சொன்னால் அதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஒரு கதைக்கு சூடாமணி வந்து மடிமேல் பூனைன்னு தலைப்பு வச்சுருப்பாங்க. அது என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாது. கல்யாணம் நெருங்கி வர சமயத்தில் யாரோ போய் அந்த பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட இந்த பொண்ணை பற்றி தப்பாக ஏதோ சொல்லிடுவாங்க, அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்புறம் கடைசியில் என்ன தெரியும்னா, அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு 40 வயசான அத்தை இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணமே ஆகலை. அவங்க தான் இந்த ஜெலசினால பண்ணுறாங்க. ஸோ என்ன மடி மேலே பூரை வச்சு நம்ம சகுனம் பார்க்க முடியாது. நான் இப்போ இங்கிலீஷில் அதை கேட் ஆன் த லேப்னு போட்டேன்னு எல்லாரும் சிரிப்பாங்க. அதனால் நாங்கள் வந்து அதை ஹூ குட் ஹாவ் டோல்ட் தெம் அப்படின்னு மாற்றினோம். ஸோ அந்த சில மாற்றங்கள் பண்ணி தான் ஆனோம். ஏன்னா மொழியோட தன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு கதை புறாப்பித்துன்னு எழுதியிருக்கார். அந்த புறாப்பித்தில் வந்து ஒருத்தர் வந்து எங்கே பார்த்தாலும் புறாவை அவர் எண்ண ஆரம்பிச்சிருவார், எண்ணி நோட் புக்கில் எழுதிப்பார். இப்போ பித்தன்னா நீங்கள் வந்து அதுக்கு பைத்தியம் மட்டும் இல்லை, அது ஒரு மாதிரி என்னையே ஆள்றது. அதனால தான் இவங்கெல்லாம் பித்தா பெரிய சொடி பெருமானே எல்லாம் பாடுறாங்க. அதை வந்து பிஜன் மேட்னஸ்ன்னு போட்டாக்கா அது 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 அந்த அர்த்தமே அந்த கனம் அந்த ஆழம் வராது. அதனால நானும் அவர் எஸ் ராமகிருஷ்ணனும் பேசியே அது தி பிஜன் ஃப்ளோ இன்டு மை சோல் அப்படின்னு என்னை ஆண்டு கொண்டது அப்படிங்க. அதனால அப்போ சிலதெல்லாம் டைரக்டாக அப்படியே சொல்லுக்கு சொல் டிரான்ஸ்லேட் பண்ணாக்க அது அழகாக இருக்காது. இந்த மொழி அந்த
டெஸ்டினேஷன் மொழிக்கும் சரியா இருக்கணும், இந்த ஒரிஜின் மொழிக்கு உண்மையா இருக்கணும். ரெண்டுத்தையும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணோம். இந்த எக்கோஸ் ஆஃப் த வீணான்னு ஒரு ஒரு கலெக்ஷன் ஒன்று, சூடாமணி கதை, அதுக்கு எனக்கு டிரான்ஸ்லேஷன் ப்ரைஸ் கிடைச்சிது. அது டேராடூனில் அங்கே ஒரு லிட் ஃபெஸ்டில் கிடைச்சிது. அங்கே எல்லாரும் இவ்வளவு நல்ல எழுத்தாளர்கள் தமிழில் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுனால தானே. அப்போ இந்த தமிழ் எழுத்தாளர்களோட சிறப்பை நான் சொல்ல வேண்டாமா? அதனால் அதுதான் நான் செய்கிறேன். அதுதான் எல்லா மொழிபெயர்ப்பாளரும் செய்கிறேன். சுயமாகவே நமக்கு அரசியல் சார்பு இருக்கும், அரசியல் கட்சி சார்பு இல்லாட்டா கூட ஒரு நமக்கு ஒரு கொள்கை நமக்கு இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் நாங்கள் நீதிபதி ஆகும்போது நாங்கள் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர், அஃபெக்ஷன் ஆர் இல்வில் அப்படின்னு நாங்கள் ஒரு இது எடுத்துக்கிறோம். அதுக்கு உண்மையாக இருக்கணும். அதனால் எனக்கு எந்த கட்சி எனக்கு பிடிக்குங்கிறது அது இல்லை பாயிண்ட். அந்த வழக்கில் என்ன இருக்குங்கிறது தான் பாயிண்ட். அந்த தெளிவை நான் எப்போதும் வச்சுக்கணும். அது முதல் கேள்வி. ஒரு இடத்துல பவர் கான்சென்ட்ரேட் ஆகிடுதுன்னா அங்கேருந்து வெளியில் வருது அவ்வளவு எளிதாக வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ரீசெண்டாக படித்த புக்கு பாதி படிச்சுட்ருக்கேன். அது அதுவே ஒரு டிரான்ஸ்லேஷன். இதை நான் கூறியாக வேண்டும் அப்படின்னு. அது எழுதினவங்க மராட்டியில் ஜஸ்டிஸ் மிருதுலா பட்கர் அப்படிங்கிறவங்க. அதை தமிழ் ஆக்கினவங்க ஜஸ்டிஸ் PN பிரகாஷும் ஜட்ஜ் சக்கரவர்த்தியும். அவங்க மிருதுலா பட்கருங்கிறவங்க பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜ். ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜாக இருக்காங்க. அவங்களோட கணவர் மேலே அவர் ஒரு மராட்டி சினிமா டிவி நடிகர். வன்புணர்ச்சி கேஸ் வருது. அதை அவங்க எப்படி அதை மீட் பண்ணாங்க, எப்படி அது அது முடிந்ததுங்கிறத பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க கணவர் இறந்துட்டார். அவங்க ஆரம்பிக்கும் போதே எப்படிங்க, என் கணவர் இருமுறை இறந்தார். ஒரு தடவை அந்த கேஸ் போடும்போது இன்னொரு தடவை கேன்சர் இருந்தார்னு ஆரம்பிக்குங்க. ரொம்ப என்னெல்லாம் சிக்கல் இருக்குது, எப்படிலாம் டிலே ஆகுது, எல்லாம் அதில் வருது. அது இப்போ தான் நான் ஒரு ஐ திங்க் 3/4 படிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப அதான் கடைசியாக படித்தேன். நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு ஜட்ஜு அவர் பேர் ஜஸ்டிஸ் KT தாமஸ். அவர் கேரளா நீதிபதியாக இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவர் தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அசாசினேஷனில் தீர்ப்பு கொடுத்தார். அவர் ரிட்டையர் ஆக எனக்கு ரொம்ப அவரை நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பர்சன். நான் முதல் முறையாக கிரிமினல் கேஸ் அப்பீல் பெஞ்சில் நான் சீனியர் ஜட்ஜாக உட்காந்த போது கொஞ்சம் எனக்கு நர்வஸாக இருந்தது. ஏன்னா நான் வக்கீலாக இருந்தபோது கிரிமினல் கேஸ் நான் வழக்கு பண்ணது கிடையாது. நான் சிவில் அந்த மாதிரி. அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி சார், ஐ எம் வெரி ஸ்கேர்ட் சார், ஐ டோன்ட் நோ வாட் டு டூ அப்படி. அப்போ அவர் ஒன்று சொன்னார். அது ஜட்ஜுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிட் ரைட் ஜஸ்டிஸ் பிரபா, இட் வில் கம் டு யூனர். நாம் எல்லோரும் நாம் அமரும் நாற்காலியில் சரியாக அமர்ந்தால் எல்லாம் நல்லா நடக்கும். அது எந்த நாற்காலியாக வேணா இருக்கலாம். அரசியல்வாதி நாற்காலியாக இருக்கலாம், நீதிபதி நாற்காலியாக இருக்கலாம், முக்கியமாக ஆசிரியர் நாற்காலியாக இருக்கலாம். சிட் ரைட்டுன்னு அதுக்கு எவ்வளவு அர்த்தங்கள் வேணால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் அதை மறக்கவே மாட்டேன். ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்கிறேன்.